வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் இனிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை நான் தொடங்குகிறேன். என் தலைவர் 75வது வருடம் பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. 50வது வருடம் திரையுலக வாழ்க்கையிலையும் அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு ரஜினியோடைய ஒரு ஜெராக்ஸா, ஒரு ரஜினியோடைய புகழை பரப்புகிற ஒரு கலைஞனாக உங்கள் முன்னால் நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அவருடைய வழியிலையும் நான் போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும், ஆண்டவன் நடத்தி காட்டுவான். எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டாருடைய இனிய பர்த்டே செலிப்ரேஷன். இன்றைக்கி நிறைய ஷார்ட்ஸ் போடுவேன், ரீல்ஸ் போடுவேன், தலைவருடைய டைலாக் பேசுவேன், அவர் வழியில் நடக்கிறதுக்கு முயற்சி எடுப்பேன். ஓகேவா? அதோடு அந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பல நழுவி பாலில் விழுந்து, பால் நழுவி வாயில் விழுந்த கதையாக இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதாவது என்னென்னா, திருச்செந்தூருக்கு போனால் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி அது திருப்பதிக்கு போனால் திருப்பமோ, சரி திருச்செந்தூருக்கு போனாலும் திருப்பம் அப்படி வச்சுக்கிடுவான். இப்போ சூர்யா மனசில் ஒரு 2 நாளாக ஒரே குழப்பம். அங்கே யார் அவளை மண்டையை கழுவுனாங்க, என்ன நடந்துச்சு, கழுவுனது ஆணா பொண்ணா, விழுதுகளா இல்லை பட்டனா என்னான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வலுவான பட்டனை போட்டு விட்ருக்காங்க. எதுக்கு நீ இவன் கூட இருக்கிற, நீ வயசானவன் கூட எதுக்கு இருக்க, கிழவன் கூட எதுக்கு இருக்க, நோய் வந்தவன் கூட எதுக்கு இருக்க, நீ உனக்குன்னு அழகு இருக்குது, அறிவு இருக்குது, நீ ஒரு பேரழகி அப்படின்னு சொல்லி யாரோ அவள் ஆள் மனசில் போய் எதையோ விதைச்சிருக்காங்க. இப்போ அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இப்போ எங்களுக்குள்ளே ஏற்பட போகிற பிரிவு. இது 100க்கு 100 நாங்கள் 2 பேருமே பேசி முடிவெடுத்த ஒரு விஷயம். இதை உங்கள் முன்னால் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த் தான் வாழ்க்கை உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்கிறாரோ, அதே மாதிரி நானும் என் மனைவி கூட வாழ போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை, கிட்ட நெருங்கிருச்சு. அதாவது இப்போ நாங்கள் ஒரு பிளான் போட்டாச்சு. என்னென்னா, எப்பேற்பட்டாவது அதை நான் இப்போ சொல்கிறது உண்மையாக இல்லையாங்கிறது நீங்கள் உருட்டுன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. இது உண்மையிலே நடந்த சம்பவம். நேற்று நைட்டு நாங்கள் 2 பேர் பேசி இந்த முடிவை மனப்பூர்வமாக எடுத்திருக்கோம். இதிலேருந்து நானும் பின்வாங்க மாட்டேன், அவளும் பின்வாங்க மாட்டான். ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு நல்ல விஷயம், எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், அதில் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இதனால் எனக்கு எதுவும் நட்டம் கிடையாது. நட்டம் பூரா அவளுக்கு தான். அதுபோக அவளுக்கு செய்ய வேண்டியதையும் நான் செய்யத்தான் போகிறேன். அதாவதுங்க, போட்டோம் இருங்க, வருகிற 2025 எல்லாம் விட்டுருங்க, வரும் 2026 மார்ச் 31, நல்லா கேட்டுக்கங்க, மார்ச் மாதம் 31ஆம் தேதி கரெக்டாக அதோட நானும் சூர்யாவும் அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்து விலகி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதா முடிவு எடுத்தாச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதி எப்படி புதுக்கணக்கு எல்லாரும் எழுதுகிறாங்களோ அதை மாதிரி எங்களுடைய வாழ்க்கை கணக்கையும் நாங்கள் புதுசாக தொடங்க போகிறோம். புதுசான நான் என் குடும்பத்தோடு போய் பழைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன். சுமி கூட சேர்ந்து வாழ போகிறேன், என் பேர் என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி வாழ போகிறேன். அவள் போய் அவள் புருஷன் பாலவிநாயகத்து கூட சேர்ந்து அவளுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க போகிறா. இது என்னையிலேருந்து மார்ச் 31 முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து உடனே வந்துடுவாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி அப்போ எங்களை முட்டாளாக்க பார்க்குறியா, அன்றைக்கி என்ன சொல்லுவேன், ஏப்ரல் பூல் ஏமாந்த பூல்னு சொல்லி இப்படிம்ப அப்படிம்பீங்க. அதெல்லாம் கிடையாது. 100க்கு 200% இது தெளிவான முடிவு. அதாவது எல்லா விஷயத்துலையும். ஏன்னா இது நாங்கள் எங்கள் வாழ்க்கை சினிமா கிடையாது. நாளைக்கே நீ பிரிஞ்சு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, நான் பிரிஞ்சு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறது. எங்களுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ரகசியங்கள் இருக்குது, வரவு செலவுகள் இருக்குது, சீட்டு இருக்குது, நகை அடகுல இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இது போக குறிப்பாக முக்கியமான விஷயம், அவள் சொந்தமாக வீடு கட்டுற விஷயம். அதையும் பேசி தீர்வு எல்லாமே முடிவு எடுத்துட்டேன். மதுரைக்குள்ளே இனிமேல் அவள் இருக்கக்கூடாது. முதல் விஷயம் அதுதான். ஏன்னா இங்கே இருந்தால் இங்கே நீ வீடு வாங்கினால், ஏன்னா மார்ச் 31க்குள்ளே எப்படியும் அவள் வீடு வாங்கிடுவாள். அதுக்கு உண்டான அஸ்திவாரம், ஆணிவேர், இடங்கள் எல்லாமே தேர்வு செய்யப்பட்டு விட்டன. அதாவது 31க்குள்ளே இந்த ஊரில் கிடையாது, ஒன்று இலுப்பூர், இல்லைன்னா திருப்பூர், அதுவும் இல்லையா கோயமுத்தூர், அதுவும் இல்லையா தாராபுரம். இந்த 4 சிட்டி, 4ல் 3 சிட்டி. ஒன்று குக்கிராமம் இலுப்பூருங்கிறது. அவளுக்கு பிரியம் எங்கே இருக்கா போகிறாளோ அதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. மனசார உட்காந்து ஆழமாக தீவிரமாக பேசணும். இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை, உனக்கு யார் யாரோ என்னென்னமோ சொல்லி வச்சுருக்காங்க, அதன்படி நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க.
என்னை வந்ததுலேருந்து பார்க்குறேன், இன்னையோட 11 நாள் ஆச்சு. நேற்று கூட மட்டன் வாங்கினோம், எல்லாம் செஞ்சோம் வச்சோம், ஆனால் வேறு எதுவுமே நடக்கலை. இது இந்த என் தாய் மேலே ஆணை, குரான் மேலே ஆணை, எல்லா மேலே ஆணையும் சொல்கிறேன், எதுவுமே கிடையாது. எங்களுக்குள்ளே எந்த ஒரு சீண்டல் தீண்டல் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டோம். பழைய சூர்யா இல்லை, நல்லா நான் பார்த்துட்டேன். அவகிட்ட இருந்த அந்த பழைய குணங்கள், சரி 2 நாள் சண்டை போட்டால் 3ஆவது நாள் அவளே ஓடி என்னையை கட்டி பிடிச்சிக்கிடுவா, இல்லை சண்டையை முடிச்சு வைப்பா, ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் இந்த வட்ட 2 நாள் அவளுக்கு கிடைச்ச கேப்பில் எவனோ கிடா வெட்டியிருக்கான். கிடா வெட்டினதுன்னா அவளை போய் நேரில் போய் எதுவும் பண்ணி இல்லை யாரும் போய் எந்த பெண் தோழிகளோ இல்லை யாரோ, நான் இந்த பட்டன் மஞ்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன், மஞ்சு பிள்ளைகள்லாம் அதில் இழுக்கவே மாட்டேன். யாரோ ஒரு விழுதுகள் அவகிட்ட போய் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. வேணாம், இவர் சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு தான் நீ இவருக்கு விசுவாசமாக இருந்தாலும் இவர் குடும்பம், இவர் பிள்ளைங்க, இவர் பேரன் தான் இருக்கிறாரு. அப்பையும் ஒரு இது யோசிச்சுருக்கலாம். சரி, இவர் எங்கேயும் போகாமல் நம்ம வீட்டிலே தானே இருந்தார், நம்மளுக்கு விசுவாசமாக தானே இருந்தார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கலாம். ஆனால் வேலை செய்யலை, புத்திய கடை கொடுத்துட்டான். ஸோ விட்டுருங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எப்பா நீ இல்லாமல் நான் என் வீட்டுக்கும் போகல, என் குடும்பத்தோடு போய் சேரலை, நம்ம 2 பேர் தான் பெஸ்ட்டு ஜோடி, வீடியோ போட கூட காலைல கூப்பிட்டா நான் வரமாட்டேனே, வம்பா அப்புறம் கூப்பிட்டு இன்னும் நீ லேட் பண்ண உனக்கு தான் லேட் ஆகும். நான் இப்போ காலையில் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், என்றைக்கு நேற்று நைட்டு எனக்கு உன் ஐடியிலேருந்து ஸ்பேனரை தூக்குனியோ, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எவனோ ஒருத்தனுடைய தூண்டுதல் பேரில் தான் நீ இதை பண்ணியிருக்க, அது யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், இனிமேல் விழுதுகளுக்கு வீடியோவோ ஃபேஸ்புக் வீடியோவோ நான் எடுக்க வரலன்னு. அப்போ அவள் சொன்ன விஷயம் என்னென்னா, நீ வரலன்னா பிரச்சனை இல்லை, வீடியோ பூரா அப்படியே டவுன் ஆகும், பணம் சம்பாதிக்கிறது குறையும், அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு லேட் ஆகும். லேட் ஆக நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆகட்டும், நான் உன்னைய காலை சுற்றின பாம்பா உன் கூடயே தான் கிடப்பேன். இதுக்கு உனக்கு சம்மதமாண்டா? வேணாம். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போகிறாளோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு நல்லதுங்கிறதுனால அவள் கூட சேர்ந்து இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டேன். நேற்று நான் தான் சொன்னேன் அவள் கூட வீடியோ போட மாட்டேன், ஃபேஸ்புக் வீடியோலாம் போட மாட்டேன்னு. ஏன்னா சீக்கிரமாக இவளை விட்டு நான் கிளம்பணும். இவளுக்கு யார் எப்படி பட்டன் போட்டாங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் என் நலம் விரும்பிகள் 2 நாளாக இவள் ஊரில் இல்லாதப்போ ஓப்பனாக தான் சொல்கிறேன். அது யாருன்னு சொல்ல விரும்பலை. அண்ணே, இவ கூட வாழ்கிற வாழ்க்கை தேவையில்லை. மாமா, இவ கூட வாழ்கிற வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. உனக்குன்னு அழகான குடும்பம் இருக்குது. உன்னை மதிச்சாளா? இவ திருச்செந்தூர் கூட்டு போகிறதுக்கு கூட உன்னை கூப்பிடாமல் போனவன். 2வது போயிட்டு வந்தும் இப்போ வரைக்கும் உனக்கு பிரசாதமோ இல்லை திருநீரோ இல்லை ஒரு பஞ்சாமிர்தமோ எதுவுமே கொடுக்கல, அது வாங்கவும் இல்லை. அங்கேருந்து போய் திருச்செந்தூர் மண் எடுத்துகிட்டு வந்த தெரிஞ்ச இவளுக்கு கொஞ்சம் ஒரு டப்பா பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ ஆயிரும்? ஒரு டப்பா எவ்வளோ வந்துட போகுது? அதிகபட்சம் 200 வருமா? ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, பிரசாதமாக எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்ல. ஆக இவன் மைண்டு இவகிட்ட இல்லை, எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த 2 நாளில் அவன் என்னென்ன வேலைத்தனம் பண்ணியிருப்பாங்கிறது கடவுளுக்கே வெளிச்சம், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா ஒருத்தி போனவோ ஒரு மடிப்பிச்சை கூட ஏந்தி கடவுள்கிட்ட உட்காந்துக்கிட்டு மனமுருகி அழுதேன், நான் 2 மணி நேரம் அழுதேன், நான் அப்படியே உருகுனேங்கிறா, எனக்கு வேல் கிடச்சிச்சுங்கிறா, என்னென்னமோ சொல்கிறா. ஆனால் ஒரு நிமிஷம் அந்த சன்னதியில் உட்காந்து மடிப்பிச்சை ஏந்தலை. அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ அதில் என்ன அர்த்தம் தெரியுமா? மடிப்பிச்சை யாருக்காக வேண்டியிருக்கா? என் மகன் நல்லபடியாக வந்துட்டா, அவனுக்காக நேர்த்திக்கடை வச்சதான் மடிப்பிச்சை. அதையே எடுக்கலைன்னா அப்போ என் குடும்பத்து மேலே இவங்களுக்கு ஒரு கங்கணம் இருக்கா இல்லையா? அதனால தான் அவன் மடிப்பிச்சை ஏந்தலை. அப்போ இவளுக்கு தேவை, இவன் முருகனை பார்க்கணும், போய் பார்த்துட்டு வந்துட்டான். ஆனால் ஏன் நேர்த்திக்கடை அப்படியே பெண்டிங் இருக்குது, அதை நான் நிறைவேற்றுவேன். யார் கூட போய் எப்படி அதுங்கிறது நான் மனசில் வச்சுருக்கேன். சரியா? இவ எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கிளம்பி கால் கிளப்பி போனான்னு சொல்லக்கூடாது. ஒரு சன்னிதானத்துக்கு போனவங்களை அப்படி சொல்லக்கூடாது. இவளாக போனாலோ தான் தோன்றித்தனமாக போனாலோ அதே மாதிரி நானும் திடீர்னு கிளம்புவேன். ஆனால் யார் கூட போகிறேன், எப்போ போகிறேன், எப்படி போகிறேங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் போக வேண்டிய நேரத்தில் கரெக்டாக போவேன், என் தலைவை மாதிரி. ரைட்டா? நான் என்ன சொல்கிறேன்னா, முடிவு எடுத்துட்டோங்க. மார்ச் 31 பிரிகிறதுங்கிறத முடிவு எடுத்தாச்சு. இதில் ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. ஏன்னா நான் என்னடா அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேறு எதுக்கோ போகிறேன்னு சொல்லி யாரும் யோசிக்காதீங்க. நான் நினச்சது, இவன் ஊருக்கு போனதில் இவளை யாரோ நல்லா மண்டையை கழுவியிருக்காங்க. பாலவிநாயகத்தை கூட வாழு, அவனை சும்மா டம்மியாக பேருக்கு புருஷங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வச்சுக்க. உன் வேலையை எப்பயும் போல் நீ பாரு. நீயும் நான் வேலைங்கிறது நீங்கள் வேறு தப்பாக நினச்சிட வேணாம். சிங்கப்பூர் போகிறதோ இல்லை வேறு ஏதோ அந்த வேலையை சொல்லலை. இவன் யூடியூப்பில் வீடியோ போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது, ரீல்ஸு போடுறது, இந்த மாதிரி வேலையை பாரு. முடிஞ்சால் உன் புருஷன் கூட சேர்ந்து வீடியோ போடு, உனக்கு நல்ல பேரும் புகழும் வரும். அதே மாதிரி அவரையும் விட்டுரு, கண்டுக்கிறாத. உனக்கு தேவை என்ன? உன் டார்கெட்டோட முடிவுக்கு வந்துட்டேன்.
திலீபாவுக்கும் மார்ச்சோட பரீட்சை முடியுது, +2 ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து அவனும் ஃப்ரீ. கரெக்டாக வந்து அவனுக்கு ஒரு காலேஜில் வந்து சீட்டு வாங்குறதுக்கு அவளுக்கு பலம் இருக்குது, பணபலம், படைபலம், உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்கள வச்சு நீ முன்னேறி போய்க்க. +2 முடித்தோன்னே காலேஜ் சேர்த்துக்க. கரெக்டாக வீடு கட்டுறதுக்கு சரியான நேரம். ஒன்று கட்டின வீடாக வாங்கு, இல்லையா ஒரு இடத்த வாங்கி போட்டு வீடை கட்டு, நான் லோன் தர்றேன், நான் லோனை கட்டுறேன், நான் ரெடி அப்படின்னு சொல்லி நேற்றே எல்லாம் பேசி முடிவு எடுத்தாச்சு. இனிமேல் எனக்கு அவளுக்கும் எல்லாமே மேலோட்டமாக தான். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி மான்வேட்டையோ வேறு ஏதோ குடியோ கும்மாளமோ அதையும் சொல்லிட்டேன். இனிமேல் இந்த கறி வாங்குறது, மீன் வாங்குறது, அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லக்கூடாது. வாரத்துக்கு 7 நாளுமே சைவம் தான். முடிஞ்சால் மாதத்தில் 1 நாள் அசைவம். குடிக்கிறதும் கிடையாது, சுத்தமாக டோட்டலாக இனிமேல் குடியே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து குடிக்கிறத நிப்பாட்ட போகிறோம். ஏன்னா குடித்தா தானே அடுத்து வந்து மைண்டு வேறு மாதிரி போகும். மான் வேட்டை பண்ணணும்னு தோணும், மயிர் வேட்டை பண்ணணும்னு தோணும். இதெல்லாம் வேணாம். நீயாயிரு, நானாக இருக்கேன். இனிமேல் பேரளவுக்கு நம்ம ஒரே வீட்டில் வாழ்கிறோமே தவிர உனக்கும் எனக்கும் உடல் ரீதியாக எந்த ஒரு டச்சும் கிடையாது. இது முதல் தீர்மானம், இது முதல் கண்டிஷன். அதுக்கப்புறம் பிள்ளைய வர்றாங்களா, அந்த வர்ற 3 நாள் இல்லை 4 நாள், எத்தனை நாள் அவங்க வந்திருக்காங்களோ அத்தனை நாள் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்களா, திருநகர் சூர்யா வீடு, இங்கே நான் இனிமேல் இருக்க மாட்டேன். கிளம்பி நேராக என் வீட்டுக்கு போயிடுவேன். உனக்கு ஃபோனும் பண்ண மாட்டேன், என் நம்பரையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். என் குடும்பத்தோட, என் பிள்ளைங்க, என் பேரனோட சந்தோஷமாக அந்த 3 நாளைக்கு நான் இருப்பேன். வெள்ளிக்கிழமை வர்றாங்களா, வெள்ளிக்கிழமை நான் போயிடுறேன். சனி ஞாயிறு 2 நாள் நீ உன் பிள்ளைகளோட சந்தோஷமாக இரு, நான் என் குடும்பத்தோடு போய் நான் சந்தோஷமாக இருக்கேன். இது ஒரு தீர்மானம். 2வது. 3வது, எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் என் குடும்பத்தையோ சுமியவோ என் பிள்ளைகளையோ மீடியாவுக்குள்ளே பேசுகிறதோ அவதூறு பரப்புகிறதோ வச்சுக்கிறவே கூடாது. காரணம் என்னென்னா, என் மகனுக்கு அடுத்து பொண்ணு பார்க்குற வேலையில் நான் தீவிரமாக இறங்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் அசால்ட்டாக விட்டுட்டேன். சுமி அந்த பக்கம் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாளாம், அழுதுகிட்டே இருக்காளாம். எப்போ பார்த்தாலும் வந்து என் மகனுடைய வாழ்க்கையை பற்றியே இவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. எந்நேரம் பார்த்தாலும் வப்பாட்டி வீடு, கூத்தியா வீடுன்னு கதின்னு கிடக்கிறாரு. அவனுக்கு வந்து செல்ஃபோன் கடை வச்சு தரேன்டாரு, மெடிக்கல் ஷாப் வச்சு தரேன்டாரு, எதுவுமே பண்ணலை. தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்ததையும் வந்து கெடுத்து விட்டுட்டாரு. ஏகப்பட்ட விஷயம் பேசி அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காளாம். அதனால் என் குடும்பத்தில் மேலேயும் என் பிள்ளைய மேலேயும் என் முழு கவனத்தை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இனிமேல் என்னுடைய முழு கவனமும் முழுக்க என் ஃபேமிலி, என் குடும்பம், என் மகன், என் பேரன், இதுதான் என் வாழ்க்கை. இனி இதில் வந்து ஊடால வந்துக்கிட்டு அவனை பழைய அந்த இதையெல்லாம் கதையெல்லாம் வந்து தூண்டி விடுறது, இவன் அங்கே போனேன் இங்கே போனாங்கிறது, என் பொண்டாட்டியை தரக்குறைவாக மீடியாக்குள்ளே பேசுகிறது, எல்லாத்தையுமே டோட்டலாக நீ நிப்பாட்டணும். நிப்பாட்டலைன்னா உனக்கு மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற வருமானம் கட்டாகும், வீடு வாசல் வாங்கி தர்றது கட்டாகும். நீ புது வீட்டுக்கு போகவே முடியாது. பழைய வீட்டிலே நீ இங்கே இருந்துக்க, உன் புருஷனை கூப்பிட்டு கூட வச்சு குடும்பம் நடத்திக்க. என்னை ஆள விடு, நான் கிளப்பி போய்கிட்டே இருக்கேன். இன்னமும் வந்துக்கிட்டு உனக்கு அடிமைத்தனமாக இதில் அடிமையாக இருக்கிறது நான். மக்கள் முன்னால் பூரா என்னாருமா சொல்கிற, நான் தான் இவ்வளோ என்னமோ குடும்பப்படுத்துகிறேன்னா, அடித்து துன்புறுத்துறேன்னா, ஏன் பார்க்குற பார்வையாளர்கள் உங்களுக்கு தெரியாதா யாரை யார் அடிமைத்தனம் படுத்தி வச்சுருக்கா, யாரால் யார் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கா, துயரப்பட்டுக்கிட்டு இருக்கா, துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு? நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் அவமானப்படுறேன். உன் கூட வந்ததுலேருந்து என்கிட்ட ஒட்டின பட்டம் தான் அந்த புரோக்கர் மாமா பையங்கிற பட்டம். ஒன்றால் தான் என்னை வந்து எல்லாம் வர்றவன் போகிறேன் பூரா வசப்படுறேன், விளக்கு பிடிச்சவேங்கிறேன். என்னைய தேவையா? என் பொண்டாட்டியே நானும் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, அது தெய்வீகமான வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை, ஒரு கல்யாண உறவு, ஒரு பந்தம். நீ நினைப்ப உடனே வந்துக்கிட்டு இவன் வந்து கல்யாணத்துக்கு ஆதாரத்தை காட்டு, சேதாரத்தை காட்டு, இந்த பேச்சே பேசாத. அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் எங்கள் பள்ளியாசலில் இருக்குது, வேணும்னா வா எடுத்து தரேன்னு சொல்லிட்டேன். எங்கள் உறவு வேறு. உன் கூட என்ன தான் நான் என் பொண்டாட்டியவும் நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கிடுவான், உன் புருஷனையும் நீ டைவர்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு பேச்சுக்கு நீ பண்ண மாட்டேன், உன் புருஷனை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். என்னைய கூட டைவர்ஸ் பண்ண வச்சு தனியாக அனாதையாக தெருவில் விட்டால் உடுவியே தவிர உன் புருஷனை நீ டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். சப்போஸ் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நானும் டைவர்ஸ் கொடுத்து நீயும் டைவர்ஸ் கொடுத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக இருக்கும் நீ நினைக்கிறியா? என்ன இருந்தாலும் அந்த நம்ம பிரியாத வரைக்கும் கூட உன் புருஷன் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கான், ஏன் முண்டாட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ உதவிகள் நடக்குது. நீயும் தெரிஞ்சும் தெரியாமல் உன் புருஷனுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. பண உதவியிலேருந்து, செல்ஃபோன் வாங்கி கொடுத்ததுலேருந்து, இப்போ கூட நீ ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்க செகண்ட் ஹேண்டில். அந்த ரிசல்ட் வரைக்கும் எனக்கு வந்துருச்சு. இருந்தாலும் போய் தொலைதுன்னு விட்டுட்டேன். ஏன்னா உன் வருமானத்தை நான் கணக்கு கேட்குறதே கிடையாது.
என் வருமானத்தை கூட நீ உட்காந்து ஏடிஎம்லேருந்து பேடிஎம் வரைக்கும் எல்லாம் செக் பண்ணுற. நாளைக்கு ஒரு சூழ்நிலை 2 பேருமே வந்து விவாகரத்தை கொடுத்துட்டு வாழ்ந்தாலும் நம்ம மனசு ஒத்துக்கிறாரு. திருப்பி போய் விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணோம்னாலும் இந்த சமூகம் ஒத்துக்கிறாரு. அதை எப்படி நினச்சா விவாகரத்தை கொடுப்பீங்க, நினச்சா நீங்கள் 2 பேரும் ஒன்றா கூடிக்கிருவீங்க, குழாவிக்கிருவீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி பழைய வாழ்க்கைக்கு போவீங்க. நாங்கள் எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு என்ன கேணக்கிறிக்க மாதிரி தெரியுதான்னு சொல்லி நம்மளே நாக்கு மேலே பல்லு போட்டு எல்லோரும் கேட்பாங்க. ஸோ அது வேணாம். ஒரு முடிவு எடுத்துட்டோமா, ஒரே முடிவு, நீ போ நானும் போயிடுறேன். 2 பேருக்குமே மார்ச் 31 தான் லாஸ்ட்டு கெடு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து புது வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நீங்கள் பகிருங்க. உண்மையிலே நான் எடுத்த முடிவு கரெக்டு தானா, இல்லை நீ வழக்கம் போல் உருட்டுற, சும்மா இன்றைக்கி பேசிவிட்டு நாளைக்கு திருப்பி வந்துக்கிட்டு அவள் கூட தான் உட்காந்து குடியும் கும்மாளமாக அடிச்சுக்கிட்டு கூத்தியாவிடே கதி, அவள் கவட்டையே சரணம்னு கிடப்ப, அவள் குகையே வந்து தஞ்சம்னு கிடப்ப, அப்படிலாம் நீங்கள் பேசுவீங்க. பேசாதீங்க. இந்த முடிவு நான் பழைய சிக்கா கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நான் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டேன்னா எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருப்பேன். சொன்ன சொன்ன வாக்கையும் காப்பாற்றுருவேன். நான் இனிமேல் இப்போ நான் சொன்னது மார்ச் 31 கண்டிப்பாக நடத்தி காட்டுறேன். நடக்கலைன்னா என்னடா நான் ஏன்னு கேளுங்க, இல்லை செருப்பை கழட்டி என்னை அடிங்க. எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. நீங்கள் இந்த நாள் உங்கள் டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. 12/12/2025 தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு சபதம் எடுத்திருக்கேன். இந்த சபதத்தை நான் நிறைவேற்றுறேன். மார்ச் 31 ஃபினிஷ். சூர்யாவுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த கூத்தியா வாழ்க்கை, மப்பாட்டி வாழ்க்கை எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு குடும்பம் ஏப்ரல் 1 முதல் என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைன்னு வாழ போகிறேன். நான் எடுத்த முடிவு சரியா தவறா கமெண்டில் போடுங்க. கரெக்டாக இருந்தால் தொடருவோம், இல்லையா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கழுவி ஊற்றலாம். ஓகேவா? பாய்.